காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகில் இயற்கை வேளாண்மை முறையில் ஒரே இடத்தில் 600க்கும் மேற்பட்ட அரிய வகை மரங்களை வளர்த்து அதிசயிக்க வைத்துள்ளார் விவசாயி மாசிலாமணி. இலவசமாக மரக்கன்றுகளை வழங்குவதோடு மர வளர்ப்பிற்கான ஆலோசனைகளையும் வழங்குகிறார். இது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திரும்பிய பக்கமெல்லாம் பச்சை பசேல் என்ற காட்சி, பசுமை பூத்து குலுங்கும் வசீகரம், பார்ப்பவர்கள் மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் பெயருக்கு ஏற்றாற்போல் அமைந்துள்ளது எழில் சோலை என்ற இயற்கை வேளாண் பண்ணை. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டத்திற்குட்பட்ட கைத்தண்டலம் கிராமத்தில்தான் இந்த பசுமை பண்ணை உள்ளது. 5.5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பண்ணையில் 500க்கும் மேற்பட்ட அரிய வகை மரங்கள் மற்றும் அழியும் நிலையில் உள்ள அரிய வகை தாவரங்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த பண்ணையில் ஊடு பயிர்களாக உளுந்து, வேர்க்கடலை உள்ளிட்ட பயிர்களை இயற்கை முறையில் விளைவிக்கிறார் மாசிலாமணி. இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் உணவுகளினால் விளையும் நன்மைகள் குறித்து பிரச்சாரமும் செய்து வருகின்றார். தனது தந்தை 50க்கும் மேற்பட்ட தேக்கு மரங்களை வளர்த்து வந்ததாகவும் எந்தவித பராமரிப்பும் இன்றி அவைகள் விளைந்து பெரும் லாபத்தினை தந்த காரணத்தினால் தனக்கு இயற்கை வேளாண்மையின் மீது ஆர்வம் வந்ததாக கூறுகிறார் மாசிலாமணி. நம்ம கலாச்சாரத்தை மாத்திக்கிட்டோம், உணவை மாத்திக்கிட்டோம், எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டோம். இயற்கை வேளாண்மை, பல்லுயிர் பெருக்கம், மரக்கன்றுகள் உற்பத்தி செய்தல், 2000க்கும் மேற்பட்ட அரிய வகை மரங்களை வளர்க்க திட்டமிடுதல், இயற்கை வேளாண்மையில் தொடர்ந்து சிறுதானியங்கள் சாகுபடி செய்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆராய்ச்சி மாணவர்கள், தாவர ஆராய்ச்சியாளர்கள் ஆர்வத்துடன் இங்கு வந்து தகவல்களை பெற்று செல்கின்றனர். விஷக்கடி, பாம்பு கடி எல்லாத்துக்குமே ஒரு மருந்து. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவங்க பார்த்ததே இல்லை. அதுவும் எங்களோட நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப நாங்கள் ரொம்ப கிளாஸில் எடுத்ததை விட இங்கே டைரெக்டாக ஃபீல்டில் சொல்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாங்கள் எழில் சோலையில் தங்களுக்கு கிடைத்த அனுபவம் மிகவும் வித்தியாசமானது என்று கூறும் ஆராய்ச்சி மாணவிகள் இது இயற்கையின் பொக்கிஷம் என்று பாராட்டுகிறார்கள். ஃபுல்லாவே பிளாஸ்டிக் ஆயிடுச்சு, ஒவ்வொரு வேலி போர்ல இருந்து எல்லாமே. பட் இங்க வேலி போட்டிருக்கிறது எல்லாமே மூங்கில்ல போட்டிருக்காங்க. சார் சொல்லும் போது ஒவ்வொரு பிளான்ட்டோடைய யூசஸ் என்ன, அதோட எக்கனாமிக் வேல்யூஸ் என்ன, அதை எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு வந்திருந்தாங்க. தங்கள் ஆராய்ச்சி படிப்பிற்கு இந்த பண்ணை பேருதவி செய்வதாகவும் இது போன்ற பண்ணைகள் நாடு முழுவதும் அமைக்கப்பட வேண்டும் என்றும் கூறுகிறார் இந்த ஆராய்ச்சி மாணவி. இதுக்கு முன்னாடி நாங்கள் தெரிஞ்சது கிடையாது, இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு. பட் இப்போ எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கு. நிறையா ஓகே, இனிமேல் எங்கே பார்த்தாலும் செடி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஐடியா வந்திருக்கு. மண்ணை மலடாக்கும் முயற்சியில் பலர் வேகமாக ஈடுபட்டு வரும் நிலையில் மண்ணின் இயற்கை தன்மையை மீட்டெடுக்கும் உன்னத பணியில் ஈடுபட்டுள்ள மாசிலாமணிக்கு தமிழக அரசு விருது வழங்கி அவரது சேவைக்கு அங்கீகாரம் அளித்துள்ளது. இயற்கையை மனிதன் புரிந்து கொண்டால் இயற்கையோடு ஒன்றி வாழலாம். அவ்வாறு இயற்கையோடு ஒன்றி வாழும்போது இயற்கை அவனுக்கு பலதரப்பட்ட நன்மைகளை தர தயாராக இருக்கிறது. பூமி பந்தியின் உயிர்நாடியே இயற்கையான வேளாண் முறை. அப்படிப்பட்ட இயற்கையான வேளாண் முறையை கையில் எடுத்து ஒளிமயமான, பசுமையான, ஆரோக்கியமான பாரதத்தை உருவாக்க உறுதியேற்போம். எழில் சோலை பண்ணையிலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நெப்போலியனுடன் ஜி. தேவேந்திரகுமார்.